நீங்கள் அதை பண்ணாமல் இருந்தாலும் மேன் ஹேண்ட்லிங் இன்விஜிலேட்டர்ஸ் இல்லை எக்ஸாம் சென்டர் ஸ்டாஃப் நீங்கள் வந்து சப்போஸ் இன்விஜிலேட்டர்கிட்ட நீங்கள் ரொம்ப ஈஸியாக பேசி ஏதாவது பழகினாலும் அதுவும் வந்து இங்கே நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். ரீடாட்டிங் அன்ஃபார்மெண்ட்ஸ் அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ரிசல்ட்டையோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கான இதெல்லாம் சீரியஸ் அஃபென்ஸ். கண்டக்ட் ஆஃப் எக்ஸாமினேஷனுங்கிறது வந்து லைபிள் டு உங்களை கேண்டிடேட்டு பேனல்லேருந்து ரிமூவ் பண்ணுறது கூட எங்களுக்கு முழு உரிமை இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் வந்து சைலன்ஸ் ஃபுல்லாகவே எக்ஸாம் ஃபுல்லாகவே நீங்கள் சைலண்டாக இருக்கணும், யார்கிட்டையும் எதையும் பேசக்கூடாது, டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாது. இஃப் இப்படி ஏதாவது செஞ்சீங்க இல்லை அன்ஃபேர் மீன்ஸ் ஏதாவது எங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கேண்டிடேட் வந்து எக்ஸாம் எழுதுறது வந்து எக்ஸ்பெல் ஃப்ரம் த எக்ஸாம் சென்டர்ஸ் அட் அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல்லையும் சரி. இதெல்லாமே சச் மேட்டர்ஸ் வந்து நாங்கள் அத்தாரிட்டேட்டட் அப்ராப்ரியேட் ஆக்ஷனில் எல்லாம் பேசி எக்ஸாம் சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டடாக இருக்கிற எக்ஸாம் சென்டர் நீங்கள் வந்து டிபார் ஃப்ரம் திஸ் டிஆர்பி எக்ஸாமினேஷன். இனிமேல் வந்து டிஆர்பிலேருந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கே வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் இதை முழுக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் கீழே ஆல் த பெஸ்ட் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் ஐ ஹாவ் ரெட் அண்ட் அண்டர்ஸ்டுட் த இன்ஸ்ட்ரக்ஷன். I agree that I am not carrying any prohibited gadgets like mobile phone and any prohibited material with me into the exam hall. I agree that in case of adhering to the instruction, I will be disqualified from taking the exam. அப்படிங்கிறதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அடுத்த எக்ஸாமே நீங்கள் இதுக்கப்புறம் இங்கே டேரெக்டாக உள்ளே போனீங்கன்னா சப்மிட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதுதான் நீங்கள் டிஆர்பி எக்ஸாம் எந்த எக்ஸாம் எழுதினாலும் முதல்ல இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை படிங்க. அதுக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு உள்ளே என்ட்ராகி அந்த 15 நிமிஷத்துக்கு கேட் க்ளோசிங்க்கு முன்னாடி உங்களுக்கு டைம்லாம் கொடுத்துருக்கும் போதெல்லாம் இதுதான் படிக்க சொல்லுவாங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா சப்மிட்னு கொடுத்து அதுக்கப்புறம் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர், உங்கள் ரோல் நம்பர், ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்து அப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை வந்து டைரெக்டாக கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் சப்மிட் கேப்ஷா கொடுத்து உள்ளே போனீங்கன்னா தான் உங்கள் டெஸ்ட்டு வரும். நீங்கள் அப்போ உள்ளே போனப்போ உங்களுக்குன்னு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்திருப்பீங்க, உங்களுக்குன்னு ஒரு சிக்னேச்சர் எடுத்திருப்பீங்க. இது ரெண்டையும் சேர்த்து நீங்கள் முடித்ததுக்கப்புறம் தான் இந்த எக்ஸாமே நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணப்பட்ட டிஆர்பிக்கான ஃபார்மேட்டு. ஸோ இதே மாதிரி ஆர்ட்ஸ் டிஆர்பி, லா காலேஜ் டிஆர்பிக்கும் இதே மாதிரி சேம் எக்ஸாம் சிபிடி மோடில் இதே தான் நடக்கும். அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா இதே ஃபேர் மீன்ஸ் இப்போ நீங்கள் பார்த்த இதே விஷயத்தில் தான் அடிஷ்னலாக ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கும் இது மாதிரியான விஷயங்கள் நடக்கலாம். ஆனால் அது சிபிடி மோடு இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் கிடையாது. அப்போ வெரி சோன் டிஎன் செட்டுக்கான ரிசல்ட் வந்து சீக்கிரம் இப்போ விட்டுருவாங்க. விட்டதுக்கப்புறம் அடுத்த 2 எக்ஸாமை கண்டக்ட் பண்ணணும். இப்போ எக்ஸாம் எழுதி அதன் ஆப்ஜெக்ட் ட்ராக்கர் டைம்லாம் வந்து 1 மந்த்துக்கு மேலேயே ஆகிட்டு இப்போ வெரி சூன் உங்களுக்கான டிஎன் செட்டுக்கான ரிசல்ட்டை வந்து உடனே இதை அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்.